ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம வெஜிடபிள் குருமா தான் செய்ய போகிறோம். வாங்க, அது வந்து குக்கரில் வந்து கட் பண்ணி உப்பு சேர்த்து வேக வச்சுக்கலாம். எத்தனை காய் வேணாலும் போட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு, காலிஃப்ளவர், அது மாதிரி எந்தெந்த காய் உங்களுக்கு வேணுமோ போட்டுக்கோங்க. அதுக்கான தேவையான பொருட்கள் வந்து வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கலாம். நல்லா சின்னதாக சாப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கணும். இன்றைக்கி வந்து நான் வெறும் இஞ்சி மட்டும்தான் போட போகிறேன். அதனால் இஞ்சி வந்து தோல் சீவிட்டு சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இஞ்சி வந்து அரைச்சியும் சேர்த்துக்கலாம். நான் வந்து சின்னதாக கட் பண்ணி மட்டும் போடுறேன். அப்புறம் கருவேப்பிலையை வாஷ் பண்ணிவிட்டு உருவி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் டொமேட்டோ சின்னதாக சாப் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு அடுப்பத்தை வச்சு ஒரு பேன் வச்சுக்கலாம். எண்ணெய், அதுக்கப்புறம் கடுகு போட்டு பொரிஞ்சோன்னா இஞ்சி போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வெங்காயம், கருவேப்பிலையை போட்டு நல்லா பொன்னிறமாக வதக்கலாம். நாங்கள் பாருங்கள், பக்கத்தில் சுடு தண்ணி வைக்கிறோம். ஏன்னா மழை காரணமாக சுடு தண்ணி தான் நாங்கள் குடிப்போம். தக்காளியை போட்டுட்டு உப்பு போட்டு மூடிடலாம். அதுக்கப்புறம் பாருங்கள், நல்லா குழஞ்சிச்சு. இதில் வந்து கரம் மசாலா, தனி மிளகாய் தூள், மஞ்சள் தூள் எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு வேக வைத்த காயை வந்து போட்டுக்கலாம். தேவையான அளவு தண்ணீர் ஊற்றிக்கலாம். நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் தேங்காய் சின்னதாக கட் பண்ணிவிட்டு ஒற்றைக்கல்லை சேர்த்து அரைச்சிக்கலாம். நல்லா கொதிச்சிச்சு. அங்கே பாருங்கள், எண்ணெய்லாம் நல்லா மேலே வந்துடுச்சு. அரைச்சி வைத்த தேங்காய் விழுதை சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, வெஜிடபிள் குருமா ரெடி ஆகிடுச்சு 5 நிமிட்ஸில். நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறமேட்டுக்கு வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் போடுங்க. இப்போ சப்பாத்தி வந்து 2 பக்கமும் திருப்பி போட்டு எடுத்து வச்சிடலாம். சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு. குருமாவும் ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது வந்து நாங்கள் இன்னொரு டிஷ் செய்ய போகிறோம். அதுதான் வந்து வாழைப்பூ வடை தான் செய்ய போகிறோம். நீங்கள் வந்து ரெசிபி கேளுங்க கமெண்டில், நாங்கள் வீடியோ போடுறோம்.